நிறுவனத்தின் உரிமையாளரும் டாக்டர் சலீம் அவர்களையும் அது நிறுவனத்தின் CEO சகோதரி அவர்களையும் முதலில் லட்சுமி பிரபா அவர்களையும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருந்த அண்ணன் கூடூர் சீனிவாசன் அவர்களையும் மற்றும் எனது கலைஞர் நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் இங்கே உரையாற்றிய பருதி செல்வன், அண்ணன் சோமசுந்தரம் மற்றும் கல்யாண சுந்தரம், ஐயா ராஜி அவர்கள் மற்றும் ராஜராஜ சோழன் மற்றும் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் 25வது அவைத்தலைவர் துரை அவர்கள், என்னுடைய வார்டு அவைத்தலைவர் கலைவர் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மகளிர்களும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் நான் என்னை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்து அதற்கு பிறகு நான் இந்த அரசியலில் அடியெடுத்து வருகின்ற என்னை ஈர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய இன்றைய தலைவர் கழகத் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பொது வாழ்க்கையில் விருதுகள் என்பது விழுப்புண்களுக்கு தரக்கூடிய மருந்து. இலக்கியவாதிகளுக்கு, திரைப்பட கலைஞர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு எளிதாக விருதுகள் கிடைக்கும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு விருது கிடைப்பது அபூர்வமான ஒரு செயல். எங்களை போன்ற அரசியல் சார்ந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் வராது. ஆனால் கேள்விகள் வரும், கோரிக்கைகள் வரும், ஏன் குற்றச்சாட்டுகளும் வரும். அதிகமான குற்றச்சாட்டுகள் தான் வரும். அதையெல்லாம் எதிர்கொண்டு சரிப்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை. அடுத்ததாக எங்கள் வாழ்க்கையில் அதை சரிப்படுத்துவதால் எங்கள் வாழ்க்கையில் விருதாக அமைகிறது. அப்படிப்பட்ட எங்களையும் விருது பட்டியலில் இணைத்திருக்கும் ஏபிஜே குரூப் நிறுவனத்திற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் நகரமன்றத்தில் 4 முறை கவுன்சிலராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை மக்கள் எனக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அந்த மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் என்னை போல் ஒரு கவுன்சிலுடைய முக்கியமான கடமை. தேடி வரும் கோரிக்கைகளை மட்டுமல்ல, தேடி சென்று கவனிக்க வேண்டிய பணிகளையும் தொடர்ந்து நான் செய்து வருகிறேன் என்று இந்த நேரத்தில் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடன் ஒருவராக இருப்பது தான் பொது வாழ்க்கை. இதனால் என்ன லாபம் என்று என் குடும்பத்தில் கூட கேள்வி கேட்பார்கள், நண்பர்கள் கேட்பார்கள். இன்று கிடைத்துள்ள இந்த விருது பாராட்டு இவைதான் நாங்கள் அடைகின்ற லாபம் என்று கூறலாம். இன்று எனக்கு நீங்கள் வழங்கியுள்ள இந்த விருது பொது வாழ்க்கையில் பலரையும் ஆர்வத்துடன் பங்கேற்க வைக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாக இளைஞர்கள் மக்களிடையே கொண்டாற்ற வருவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அதனால் கூறிக்கொள்வதோடு மக்கள் இளைஞர்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு இந்த விருது ஊக்கமாக அமையட்டும். என் பொது வாழ்க்கை பயணத்தில் இன்று ஒரு முக்கியமான நாளாக அமைவதற்கு காரணமாக உள்ள ஏபிஜே குரூப் நிறுவனத்தாருக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசும்போது சில பேர் சொன்னார்கள், மடப்புறம் பாலம் என்று. மடப்புறம் பாலம் கிட்டத்தட்ட என்னுடைய கல்லூரி பருவத்து காலத்திலிருந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடினேன். குறிப்பாக பாரதிய மக்கள் மன்றம் நிறுவனர் சுபாஷ் காந்தி அவர்கள் என்னுடன் சேர்ந்து அதற்காக போராடினார்கள். இந்த மடப்புறம் பாலம் தற்போது வருவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூண்டியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அவரையும் நிறைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த மடப்புறம் பாலம் கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் நிறைவேற்ற உள்ளது, இன்னும் திறக்கவில்லை. விரைவில் கூடிய விரைவில் திறக்கப்படும் என்று
இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய பொது வாழ்க்கைக்கு உற்றுதுணையாக இருந்த என்னோட இன்பத்தில் கலந்துட்டு உற்றுதுணையாக எனது துணைவியருக்கும் நேரத்தில் தெரிவித்து நன்றியை தெரிவித்து மேலும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.